யார் யார் 1,00,000க்கு மேலதிகமாக நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்களோ அனைவரும் வெட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். வெட்டை கட்டாயமாக கட்ட வேண்டும். வெட் ரிட்டர்ன் எஸ்எஸ்சிஎல் ரிட்டர்னை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். கணக்கு வழக்குகளை முறையாக சீர்திருத்த வேண்டும். இந்த வரி என்று சொன்னால் ஏன் எல்லோருக்கும் தாக்கம் ஏற்படுது என்று சொன்னால் வரி நாங்கள் எமது கையிலிருந்து கட்டுகின்றோம். ஒவ்வொரு மறைமுக வரி தாக்கமும் எமது பேர்ஸைத்தான் பாதிக்க போகுது. மறைமுக வரியான வெட்டில் எஸ்எஸ்சிஎல் ரெண்டு வரியில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மக்களுடைய வாழ்வாதார பாதிப்படைய போகின்றது. வாழ்க்கை செலவு கூட போகின்றது. தனது ஹார்ட் ஏர்ன் மணி என்று சொல்லுவோம், மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்த மணியை போட்டு கேபிட்டல், அதாவது மூலதனத்தை இழக்காமல் வருமானத்தை பெற வேண்டும். மக்கள் எவ்வாறு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை அறிந்திருக்கிறோமோ அதே போன்று இந்த வெட்டை கட்டாயம் தெரிந்திருக்கிறது மிகவும் முக்கியமே. இனி ஒவ்வொருவரும் டின் இல்லாமல் இருக்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது நாங்கள் எவ்வாறு ஐடென்டி கார்டு ஓலெவல் வந்தவுடன் ஐடென்டி கார்டு நேச்சுரலாக வருவதோ அதே மாதிரி 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி டின் அத்தியாவசியம். இனி இந்த வாகன இறக்குமதியாளர்கள் எஸ்எஸ்சிஎல் வரியை கட்ட தேவையில்லை. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். மிக முக்கியமாக இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை பேசுவதற்கு ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்கள் பட்டய கணக்காய்வாளர், அதே நேரம் இதை தாண்டி குறிப்பாக முதலீடு மற்றும் வரி சம்பந்தமான ஆலோசகராகவும் முகாமித்துவ ஆலோசகராகவும் பணியாற்றக்கூடியவர். இவை அவரது என்ன சொல்லுவது, அவரது ப்ரொஃபஷன், அவர்களது தொழில் ரீதியான பொறுப்பு என்று சொல்லலாம். அதையும் தாண்டி அவர் மிகப்பெரிய ஒரு இசை ஞானம் உள்ளவர். கர்நாடக இசையை தனது குடும்பத்தின் மூலமாக அடுத்த சந்ததிக்கு நகர்த்து செல்லக்கூடிய ஒருவர். இலகுவான விஷயம் இல்லை இது. தொழில் இலகு, அது கஷ்டம், எனக்கு தெரியும். அதையும் செய்யக்கூடிய ஒருவர். எனவே அப்படியான ஒருவரை நாங்கள் நேரடியில் காண்பது மிகவும் சந்தோஷம். உங்களை வருக வரவேற்கின்றோம் பொறுமையத்திற்கு. ஓகே, உங்களுக்கும் நீங்களும் அதே மாதிரி தான் டபுள் ப்ரொஃபஷன் உள்ள ஒரு ஆள், டபுள் ட்ரிபிள் உள்ள ப்ரொஃபஷன். அப்படி ஒரு ஆளை இந்த நிகழ்ச்சி மூலமாக காணுற மிகவும் கொடுத்து வச்சிருக்கின்றேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யலாம் என்று சொன்னால் நீங்களும் அந்த நிலையிலும் தாண்டி இருக்கிறாள். ஆகவே நிகழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது. பார்ப்போம். சர்மா அவர்களே, இப்போ வரியை பற்றி பேசணும் என்ற தேவை ஆமாம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஏனென்று சொன்னால் இது பட்ஜெட் இல்லை, மேடையும் இல்லை. ஆனால் ஏன் வரியை பற்றி நாம் கதைக்க வேணும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த வரி சம்பந்தமாக ஒரு பல மாற்றங்கள் வரப்போகின்றது. வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வரி என்று சொல்லப்போனால் முக்கியமாக அந்த வெட் வரியை சொல்ல வேண்டும். வெட் வரியில் பல மாற்றங்கள் வரப்பட்டுள்ளது. அந்த வெட் வரி ஏன் முக்கியம் என்று சொன்னால் அது மறைமுக வரி. வரியில் 2 வகையான இருக்குது. ஒன்று நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரியில் தாக்கம் இருந்தால், அதாவது எஸ்எம்இ செக்டர்ஸ், குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு பாதிப்பில்லை. ஆனால் இந்த வரி மாற்றங்கள் மறைமுக வரியான வெட்டில் எஸ்எஸ்சிஎல் ரெண்டு வரியில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சர்மா சார் சொல்றது என்னென்னா, இப்போ நேரடி வரின்றது சாதாரணமாக இன்கம் டேக்ஸ் போன்றது. நாங்கள் வருமானத்தை எடுத்தால் அந்த வருமானத்தில் இவ்வளவுக்கு மேலே வருமானம் வேண்டினா நமக்கு வந்தால் இவ்வளவு நாங்கள் நிச்சயமாக அரசுக்கு கட்டணும். இது நேரடியாக தெரியும் எங்களுக்கு. அப்போ இது ஏன் அவர் சொன்னார், இந்த எஸ்எம்இ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது மிகவும் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழிலாளர்கள், தொழில் புரிபவர்களுக்கு இது பெருசாக பாதிக்காது என்றால் அவையோட இன்கம், அவையோட வருமானம் அரசாங்கம் குறிப்பிட்ட அளவிற்கு மேலதிகமாக வந்தால் தான் நமக்கு வருமான வரி கட்டணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆமாம், சரியா சொன்னீங்க. அவர்கள் அதில் பயப்பட தேவையில்லை. வருமான வரியில் மாற்றம் வந்தால் கூட அவர் பெருசாக இல்லை. ஆனால் இந்த மாற்றமானது மறைமுக வரியான வெட்டில், அதாவது வேல்யூ எடிஷன் டேக்ஸ்லையும் எஸ்எஸ்சிஎல் என்று சமூக பாதுகாப்பு அறவீட்டு தொகை என்ற 2 வரியிலும் தாக்கத்தை வருகின்றது. அந்த தாக்கம் காரணமாக மக்களுடைய வாழ்வாதார பாதிப்படைய போகின்றது. வாழ்க்கை செலவு கூட போகின்றது. ஆகவே அதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் எமது மக்களுக்கு, எமது நேர்களுக்கு நான் நிச்சயமாக நமக்கு ஒரு கடப்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன எமது தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றதோ அதை நாங்கள் நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டும், சரியாக எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே அதனால் தான் இந்த வரி முக்கியமாகப்படுகிறது. இந்த பட்ஜெட் பாதுகாடு கூட இப்போ வெளியிடவில்லை. இப்போ ஒரு பெரிய மாற்றம். ஆனால் இந்த வர்த்தமானி மூலமாக இந்த வெட் வரி மாற்றங்கள் காரணம், அந்த வெட் வரி கூட மிகவும் நுணுக்கமான மாற்றங்களை நாம் அவதானிக்கின்றேன்.
நீங்கள் உள்ளுக்கு கேட்க நான் சொல்லுவேன் அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். இப்போ நீங்களும் இந்த இந்த நடைமுறை எப்படி மாறுகிறதோ அதை நீங்கள் கணித்து தான் போகணும். உங்களுக்கும் பெரிய ரிஸ்க். ஆமாம், நாங்கள் கூட அசட்டையாக இருக்க முடியாது. அது கிட்டத்தட்ட கிரிக்கெட்டில் பேட் பண்ணுற மாதிரி ஒரு போல் அடித்தால் அடுத்த போல் எப்படி வருமானு பார்த்தா அடுத்த போலை ஃபேஸ் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி இந்த வெறியிலும் என்ன சொன்னால் இன்ற வரையும் வி ஆர் குட், பட் நாளைக்கு என்ன வருதுன்ற இன்றைக்கு நாங்களும் படித்திருந்து அட்வைஸ் பண்ண போகிறதுல என்ன இருக்குன்னு சொன்னால் நாங்களும் அது தெளிந்த ஞானம் இருக்கணும். சங்கீதம் மாதிரி தான் இது வரையிலேயும் அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல் இரண்டு உன்னர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணும் பொழுது இப்பொழுது உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் அது சரிபோல பார்த்துருக்கணும். ஆகவே இந்த சட்டத்திட்டங்களை எப்பொழுது அந்த சட்டம் வரப்போது, எவ்வகையான மாற்றங்கள் வரப்போது, யார் யாருக்கு மாற்றம் வரப்போது, யார் யாருக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரப்போது போன்ற தரவுகளை நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது பணத்துடன் சம்பந்தம். என்று சொன்னால் ஒருவர் தனது ஹார்ட் ஏர்ன் மணி என்று சொல்லுவோம், மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்த மணியை போட்டு கேபிட்டல் அதாவது மூலதனத்தை இழக்காமல் வருமானத்தை பெற வேண்டும். இந்த வரி என்று சொன்னால் ஏன் எல்லோருக்கும் தாக்கம் ஏற்படுது என்று சொன்னால் வரி வந்து நாங்கள் கையிலிருந்து கட்டுகின்றோம் அரசாங்கத்துக்கு. அந்த அரசாங்கத்துக்கு கட்டுவது என்று சொன்னால் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு கட்டிவிட்டு அரசாங்கத்துடைய சிறந்த கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி நமக்கு கிடைக்காத விடத்து அந்த வரியை ஏன் கட்டணும் என்று மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த நேர்காணல் மூலமாக மக்களையும் நாங்கள் ஒரு லொபியை உருவாக்க முடியும். என்று சொன்னால் நாங்கள் வரியை அவர்கள் ஏற்றுமான அளவு கூட்டி கொண்டு போய் கட்டினால் நாங்களும் மக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு தேவை. அப்போ அந்த லொபியை உருவாக்குவதன் மூலமாக கூட நாங்கள் இந்த கருத்தை தெரிவிக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். அந்த நேரில் வரி, ஆமாம், இது ஏன் நாங்கள் கட்டாயம் இந்த ஒரு ஊடகத்தில் சொல்லுவோம் ஏன்னா நேரில் வரி எப்படி போகிறதுன்றது பெரும்பான்மையான அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆமாம், தெரிந்தவர்கள் அதை மிக நேர்த்தியாக பயன்படுத்துவாங்க. அதை நீங்கள் சொல்லலாம். உண்மையாக வெட்டை எடுத்துக்கொண்டால் அதாவது மறைமுக வரி என்று சொல்ல நேர்வரி என்றால் எல்லாருக்கும் தெரியும் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரப்போகுது. மறைமுக வரி என்று சொன்னால் நீங்கள் வேண்ட ஒவ்வொரு அதாவது வெட் வரி எடுத்துக்கொண்டால் அது பைபாஸ் என்று சொல்லுவோம். அதாவது இறக்குமதி செய்யும் பொழுது அல்லது உற்பத்தி செய்யும் பொழுது அதுக்குரிய வெட்டை இறக்குமதியாளர் உற்பத்தி செய்பவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுக்குறார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அதை வேண்டி இன்னொரு அளவு கடைக்கு கொடுக்குறார். அந்த கடை வந்து அல்டிமேட் கஸ்டமருக்கு போகுது. ஆகவே அந்த வெட் வரியை மேனுஃபேக்சரரோ இம்போர்ட்டரோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரோ கட்டுவதில்லை. அவர்கள் பாஸ் மாதிரி அந்த வரியை மற்றவர்கள் என் யூசருக்கு விடுவார். அப்போ என் யூசர் தான், அதாவது என் யூசர் என்ற நாங்கள், அதாவது மக்கள் ஒரு பொருளை அது அதிகமாக யார் நுகர்வோர் செய்கிறோமோ அவர்களாம் என் யூசர். ஆகவே இந்த ஒவ்வொரு மறைமுக வரி தாக்கமும் எமது பேர்ஸைத்தான் பாதிக்க போகுது. எமது கொள்வன அதாவது பணத்தின் கொள்ளளவு சக்தி ஒரு 1000 ரூபாயோ 10,000 ரூபாய் இருந்தால் வரி கூடும் பொழுது எமது கொள்ளளவு சக்தி வந்து குறைய போகுது. அதனால்தான் இந்த மறைமுக வரியை நாங்கள் ஆழமாக சொல்ல வேண்டும், ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த வெட்டரை அதிகரிப்பானது இந்த முறை பல முறையில் பல கோணங்களில் வியாபிக்க போகின்றது. மக்கள் எவ்வாறு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை அறிந்திருக்கிறோமோ அதே போன்று இந்த வெட்டை கட்டாயம் தெரிந்திருக்கிறது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து பெற்றோர்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் மாத்திரம் தெரிந்து பிரயோசனம் இல்லை. இது எமது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி மூலம் நான் கேட்கின்றேன், முடியுமானவென்றால் நீங்கள் மாதத்துக்கு ஒருவா அல்லது 2 கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் இரவு நேர சாப்பாட்டு நேரத்தில் நீங்கள் சாப்பாட்டு முடிந்தப்புறம் ஒரு கலந்துரையாடல் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னென்ன தாக்கம் வருது, எவ்வாறு காஸ்ட் கூடுது, நாங்கள் எவ்வகையில் இதை நாங்கள் சிக்கனமாகவும் அதே நாங்கள் அதாவது நாங்கள் நாங்கள் வந்து நான் எல்லாரும் பாவிக்க வேணாம் என்று சொல்லல, பாவிக்கும் பொழுது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை செய்ய வேண்டும். இல்லாட்டி நாங்கள் கூடுதலான பணத்தை செலவிட போகின்றோம், தேவையற்ற வரியை கட்ட வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் எங்கெங்கே வரி வருகிறதோ எங்கெங்கே நாங்கள் வரியை பாஸ் பண்ணலாமோ அதை தெரிந்திருக்கோம். ஆகவே இந்த வரி உண்மையிலேயே சார் இப்போ ஒரு உற்பத்தியாளர் ஆமாம் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அதை தள்ளி விடுறதும், டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்த வியாபாரிக்கு தள்ளி விடுறதும், மொத்த வியாபாரி சில்லர் வியாபாரி தள்ளி விடுறதும் மட்டும் கடைசி என் யூசர்கிட்ட வருது தானே. ஆமாம், உண்மையாகவே அரசாங்கத்தின் அமைப்பு கட்டாயம் என் யூசருக்கு அதை புஷ் பண்ணுங்கன்றது இல்லை. ஆமாம், அந்தந்த நிலையிலேயே அவர்கள் வேல்யூ-ஆடட் டேக்ஸை கட்டணும். ஆனால் அது ஏன் அந்த நடைமுறைக்கு சாத்தியமாகுது இல்லை? இதற்கான ஒரு சிஸ்டம் ஏன் செயல்படவில்லை? உண்மையாகவே இலங்கையில் வந்து நல்லவர்கள், உண்மையாகவே நல்லவர்கள். ஏனென்றால் இலங்கையில் வந்து
அந்த ஃபார்மல் எக்கனமி விட இன்ஃபார்மல் எக்கனமி கூடுதலாக இருக்குது. அதாவது என்ன சொன்னால் இந்த பிளாக் எக்கனமி என்று சொல்லுவோம். அதாவது சட்டத்துக்கு பின்பற்றாதவர்கள் தான் இங்கே கூடுதலாக இருக்கிறார். ஏன் வேணுமென்று இல்லை, எல்லோரும் செய்கிறார்கள், ஏன் நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு 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 எடுப்பார் கைப்பொள்ள வேலை நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். ஆனால் இந்த முறை வெட் பாரத் இப்போ நாங்கள் எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் எவ்வாறு இந்த வரி மாற்றங்கள் வருது என்று சொன்னால் வரின்ற ப்ரோட் பேஸை கூட்டுகிறார்கள். எவ்வாறு கூட்டுறார்கள் என்று சொன்னால் இந்த த்ரெஷ்ஹோல்ட் என்று சொல்லுவோம். யார் யார் வெட் வரிக்குள் வர வேணுமோ அவர்கள் இவ்வளவு காலம் 60 மில்லியன் per annum இருந்துச்சு. அதாவது 15 மில்லியன் per குவார்ட்டராக இருந்தது. அந்த லிமிட்டை 1st of ஜூலையிலிருந்து 36 மில்லியனாக குறைக்கின்றார்கள். கூடுதலாக எல்லாரும் இதுக்கு வர வேண்டிய தேவை வரப்போறா. 36 மில்லியன் என்று சொன்னால் ஒரு குவார்ட்டருக்கு 9 மில்லியன், ஒரு மாசத்துக்கு 3 மில்லியன், ஒரு நாளைக்கு 1 லட்சம். யார் யார் 1 லட்சத்துக்கு மேலதிகமாக நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்களோ அனைவரும் வெட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். வெட்டை கட்டாயமாக கட்ட வேண்டும். வெட் ரிட்டர்ன் எஸ்எஸ்சிஎல் ரிட்டர்னை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். கணக்கு வழக்குகளை முறையாக செய்திருத்த வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யாத விடத்து பாரிய தண்டப்பணம் பெறப்போகுது. 10 லட்சம் வரையும் தண்டப்பணம் பெனல்ட்டியும் பெறப்போகுது. அது மாத்திரமல்லாத 6 மாத இம்ப்ரிசன்மெண்ட் சிறை குற்றத்துக்கும் நாங்கள் ஆளாக வேண்டி வரும். ஆகவே இக்னரன்ஸ் ஆஃப் லோ என்று சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தை தெரியாமல் இருக்கக்கூடாது. சட்டத்தை தெரிந்திருத்து அதை நாங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் சட்டத்தை சரியாக தெரிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெந்தலோ ஒன்று இருக்குது தானே. நாங்கள் சட்டத்தை நாங்கள் எல்லாருமே பொதுவாக எங்கள் இனமே கட்டிக்கார இனம். நாங்கள் ஜீன்ஸாகவே பேர்த்தாகவே நாங்கள் சட்டத்தை சரியாக தெரிந்திருந்தால் நெளிவு சுழிவுகள் மூலமாக டிராஃபிக் கூட இருந்தாலும் நாங்கள் வாகனத்தை செலுந்து ஸ்பீடாக போகலாம். அதே மாதிரி இந்த வெட் வரி போன்ற மறைமுக வரிகள் சட்டத்தை சரியாக தெரிந்திருந்தால் நாங்கள் எவ்வாறு நெளிவு சுழிவுகள் மூலமாக எமது இலக்குகளை அடைய முடியுமோ அவ்வாறு செய்ய முடியும். என்ன சொன்னால் இப்போ த்ரெஷ்ஹோல்ட் 1st of ஜூலையிலேருந்து 60 மில்லியன்லேருந்து 36 மில்லியனாக குறைவடை போகுது. ஆகவே ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலமாக ஒருவர் வியாபாரம் செய்தால் அவர் கட்டாயம் வெட்டுக்குள் வரப்போகிறார். ஆகவே நான் முதலே சொன்னபடி இன்ஃபார்மல் இருந்து ஃபார்மலுக்கு முதல் அரசாங்கம் ஆக்களை கொண்டாடுறாரு. இவ்வாறு இதில் ஒரு கேள்வி இப்போ எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா, ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பட்டய கணக்காளர் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஒடிட்டிங்ன்றதை பேஸாக வச்சு எடுக்கக்கூடிய நிறுவனங்களே சொற்பம் தான் இருக்கு இலங்கையில். ஆமாம், சாதாரணமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சொற்பத்தை விட வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிற பல நிறுவனங்களுக்கு ஒடிட்டிங்கே இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்னதான் இன்ஃபார்மல். சரி, ஒடிட்டிங்கே இல்லை. ஆமாம். அப்போ இந்த ஒடிட்டிங்கே இல்லாதவர்கள்ட உண்மையான வருமானம் என்னன்றதை எப்படி ஒரு அரசால் அதை தேடி பார்க்க முடியும்? ஏன்னா அது கணக்கும் காட்டப்பட இல்லை. நீங்கள் வடிவாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையாகவே அடுத்ததாக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறால் இந்த ப்ரோட் பேஸை அதாவது 60 மில்லியன்லேருந்து 36 மில்லியனாக குறைவதனால் நீங்கள் சொன்னது போன்று எவ்வாறு கண்காணிக்கலாம் என்றால் டிஜிட்டலைசேஷன் அதை உள்வாங்குகின்றார்கள். இனி ஒவ்வொருவரும் டின் இல்லாமல் இருக்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது நாங்கள் எவ்வாறு ஐடென்டி கார்டு ஓ-லெவல் வந்தவுடன் ஐடென்டி கார்டு நேச்சுரலாக வர்றதோ அதே மாதிரி 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி டின் அத்தியாவசியம். அதுவும் இப்போது மெண்டட்ரியாக உள்ளது, அதாவது சட்டம் மூலமாக்கப்பட்டது. சில சேவைகளை நாம் பெறும் பொழுது, உதாரணமாக நாங்கள் ஒரு நிலையான சொத்தை வேண்டும் பொழுது, அல்லது ஒரு நிலத்தை வேண்டி ஒரு வீடை கட்டும் பொழுது, சிஓசி அப்ரூவல் எடுக்கும் பொழுது, அல்லது வாகனத்தை வேண்டும் பொழுது, அல்லது ஏற்கனவே இருந்த வாகனத்தை நாம் மாற்றும் பொழுது, அல்லது கம்பெனி ஷேர்ஸை வேண்டும் பொழுது, அல்லது கம்பெனி ஷேர்ஸை விற்கும் பொழுது, அல்லது நாங்கள் வங்கி கணக்கு எந்த ஒரு நிதி நிறுவனத்தில் நாங்கள் கணக்கை ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சேவிங் டிபாசிட் செய்யும் பொழுது இந்த டின்னை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் இப்பொழுது சட்டத்துக்குள் வரப்போகின்றார்கள். அந்த நெட்டுக்குள் அந்த டின் மூலமாக அரசாங்கத்திடம் தரவுகள் இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் இந்த டின் நம்பரை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு இறுக்கமான அணுகுமுறை ஒன்றை கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது கட்டாயமானது, நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பட்டய கணக்காளர் செய்வார்கள், எல்லாரும் சொல்லிடணும். இது எப்படி என்றால் பாடசாலையில் ஐடென்டி கார்டு எடுத்த உடனே ஒரு கம்பல்சரி ப்ரோசஸான ஒரு ப்ரோசஸிங் கொண்டு செய்ய வேணும். இல்லாமல் எங்களுக்கு இதை சொல்லி கொண்டு இருந்து பிரயோசனமே இல்லை. என்னடா இது புரியவே மாட்டுது. இலங்கை போன்ற என்னென்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இருந்தால் கூட அடுத்த எலெக்ஷன் ஒன்று வரும்பொழுது அவர்கள் இதை இறுக்கி பிடித்தால் மக்களிடம் அதை வைத்துக்கொண்டே ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறிடும்.
ஆகவே தான் இந்த முறை இவர் சொல்லிவிட சில காரணங்கள், நான் சொன்ன 7 காரணங்களுக்காக கட்டாயம் டின் தேவை என்றாக்கி விட்டார்கள். ஆகவே இது அரசாங்கம் கேட்கிற மாதிரி இல்லாமல் அந்தந்த உதாரணமாக நாங்கள் ரெவென்யூ லைசன்ஸ் கேட்கும் பொழுது ஆர்எம்பி கேட்க போகுது. கட்டாயமாக போய் ஆகணும். அப்போ லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு போகும்போது லேண்ட் ரெஜிஸ்ட்ரி தான் கேட்க போகுது. நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரி தான் டின் நம்பர் இருக்கு. வங்கிக்கு போகிறது யார் டின் கப்பினும்? வங்கி. ஆகவே அரசாங்கம் மறைமுகமாக இதை மெதுவானாலும் காலப்போக்கு இன்னொரு 3 வருஷத்தில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இதை புரிந்து கொண்டு விடுவார்கள். டின் இல்லாமல் இருக்க முடியாது என்று சில உதாரணமாக நீங்கள் வங்கி கணக்கை நான் இந்த நேர்காணல் மூலம் சொல்லுகிறேன். எனக்கு தெரிஞ்ச பல கிளையன் டின் நம்பர் இல்லாமல் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு செக் புக்கோ பாஸ்வேர்டோ வராது. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு, ஆரம்ப செயற்பாடு. ஆகவே எல்லோருமே இந்த டேக்ஸ் நெட்டுக்குள் வந்துவிட்டால் நாங்கள் முன்னாக பெருசாக டேக்ஸ் என்பது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே மிக பிரச்சனை என்று சொன்னால் 90% டேக்ஸ் கட்டுறது இல்லை. யார் அந்த 90% கட்டாயம் கட்ட வேண்டியவர்கள் கட்டுவதில்லை. அந்த 10 பேர் யார் யார் ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிறோமோ அவர்கள்லாம் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறார்கள். அதுதான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒன்று, அதையும் நாங்கள் கூறலாம். என்னென்றால் அந்த டேக்ஸ் கட்டினா என்ன நன்மைகள் இருக்குன்னு பலருக்கு தெரியறதில்லை. அது இருந்தால் அது தெரிஞ்சாதான் நல்லா. இந்த இன்ஃபார்மலா இருக்கிறது சேஃப் பண்ற ஒரு மனநிலை ஒன்று இருக்கு சார். ஆமாம். இப்போ சராசரியாக ஒரு புதிதாக வியாபாரம் ஐயோ நாங்கள் போய் வேட்டுக்கு போடணுமா இப்படி கேட்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே நீங்கள் வரியை அறவிட வைத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதை நீ புரிந்தால்தான் அதன் மூலமாக ஏற்றுமதி துறை சார்ந்த செயற்பாடுகளுக்கு செல்ல முடியும். இலங்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்வார்கள் விருது வழங்கு விழாக்களிலே நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக உங்களை பதிவு செய்வதற்கு அது உதவும். அதன் மூலமான பேரை வைத்துக் கொண்டு யார் டேக்ஸ் பே பண்றீங்களோ அவர்களே முன்னுக்கு கொண்டு அவர்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியும். ரெகக்னைஸ் இல்லாம எப்படி பிசினஸ் செய்கிறது? நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் சொல்லக்கூடாது. இந்த ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன நினைக்கிறேன், ஒரு IMF-இல் நாங்கள் கையெழுத்த விட்ட பிறகு பாரிய மாற்றங்களை காணக்கூடிய இருக்கிறது. அது கூட நல்ல மண்டே இருக்கிறது. என்று சொன்னால் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வரி மிகவும் முக்கியமான இந்த வரி வருமானத்தின் மூலமாகத்தான், அதாவது நாம் வெளிநாட்டு கடன்களை குறைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டு கடனை பெறுவது மாத்திரமல்ல, நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்தும் பொழுது வட்டியும் செலுத்த வேண்டும். அந்த வட்டியை அனைவரும் நாங்கள் ஃபாரின் கரன்சியில் செலுத்த வேண்டும். ஆகவே எங்களுக்கு அல்டிமேட் ப்ரெஷர் வரப்போகுது. போன கிழமை 2 நாளைக்கு முதல் அரசாங்கம் ஜனாதிபதி கூறியுள்ளார், அந்த ரம்புக்கணையிலிருந்து அந்த மேம்பாலத்தை விரிவாக்க செய்வதாகவும் அதுவும் கடன் இல்லாமல் வரி பணத்தின் மூலமாக செய்யப்படும். உண்மையாகவே மிகவும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவர்கள் அதிபர் இப்படி பேசுவது சந்தோஷம். என்று சொன்னால் கடனை எடுக்காமல் எமக்கு இயன்ற அளவில் தான் நாம் செலவழிக்க முடியும். நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்களை கவர வேண்டும் என்றதுக்காக செலவு செய்துவிட்டு பாரிய பொருளாதார சிக்கல்களுக்கும் நமது நாட்டினுடைய ரூபாவின் பெறுமதி இறக்கத்துக்கு முகம் கொடுக்க முடியும். அதன் மூலமாக கேஸ்கேடிங் எஃபெக்டாக பபுள் எஃபெக்ட் எல்லாம் பெறப்போகுது. ஆகவே இந்த வகையான விழிப்புணர்வு ஏனென்று சொன்னால் மக்களும் இதில் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக நாங்கள் வரியை கட்டிவிட்டு நாங்கள் ஒரு காமன் ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது கவர்மெண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் நல்ல சர்வீஸை அரசாங்கம் தந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே போக ரெடியாக தான் இருக்கின்றோம். ஆகவே நாங்களும் அரசாங்கமும் அதே நேரம் கொடுக்க வேணும், அதே நேரம் நாங்களும் டேக்ஸை கொடுத்தால் நல்ல சர்வீஸ் எங்களுக்கு தான் திருப்பி வரப்போகுது. ஆகவே நாங்கள் வரிக்குள் வந்துவிட்டால் அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களுடைய எண்ணிக்கை கூட போகுது. இப்பொழுது நாங்கள் 10% தான் கேள்வி கேட்கிறோம். இந்த வெட் முறை மூலமாக நான் நினைக்கிறேன் ஒரு 60% வரப்போகின்றார்கள். ஆகவே எங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூறலுக்கு கட்டாயமும் உட்பட நிச்சயமாக அரசாங்கம் ஒரு பயபக்தியுடைய இவ்வளவு காலம் டிசிஷன் எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. ஒவ்வொரு டிசிஷனுக்கும் வேல்யூ ஃபார் மணி என்று இருக்கு. என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை, சேவை நோக்கம். அந்த ஒவ்வொரு திட்டமிடல்களும் ஒவ்வொரு முன்மொழிவுகளும் மக்களுடைய சேவை, அதாவது மக்களுக்கு பூரணமாக அந்த சேவையை பெற்றுத்தர வேண்டும். இல்லாது அந்த 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 பாலிசியை வரக்கூடாது. உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னால், அது மேம்பாலம் வரப்போதுன்னு சொன்னால் எந்த வகையில் வருகின்றது, எவ்வகையான டேக்ஸ், எவ்வகையான டிராஃபிக் பெனிஃபிட் வருது, எவ்வகையான டூரிஸ்ட் பெனிஃபிட் வருகிறார் போன்ற காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் செய்து லாப நட்டம் இல்லாமல் வேல்யூ ஃபார் மணியை ப்ரூவ் பண்ணணும். ஆகவே அரசாங்க அதிகாரிகள் கூட தாங்கள் கூட இந்த ப்ரப்போசலை கொண்டு வரும் பொழுது இந்த வகையான ஸ்வட் அனாலிசிஸை கொடுக்க வேண்டும். அப்போ ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்போ மக்களிடம் இருக்கு. ஆகவே தங்களுடைய வரியானது இந்தந்த தேவைக்கு போகின்றது. ஆகவே டின்னை விரிவாக்கின்றார்கள், அதே நேரம் வெட்டுண்ட
விரிவாக்கத்தும் பெறப்போது. வெட்டை எவ்வாறு விரிவாக்குகின்றார்கள் என்று சொன்னால் 2 விதமாக. அதாவது எவ்வாறு என்று சொன்னால் த்ரெஷோல்டை குறைத்து விட்டார்கள். அது மாத்திரமல்லாது இந்த டிஜிட்டல் சர்வீஸுக்கும் இப்பொழுது வெட் வரப்போகின்றது. அதுதான் இப்போ நீங்கள் வரப்போறீங்கன்னு சொன்னோன்னா நாங்கள் திட்டமிட்ட சில கேள்வி இருக்கு. ஆமாம். இப்போ தயாரிப்பாளர் அதை பிடிச்சி அடிச்சு விட்டுறாருன்னு கேள்வி. இப்போ 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி இருக்கு தானே? ஆமாம். இதில் முக்கிய நோக்கம் என்ன? முக்கிய நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் இந்த வெட் அந்த வரியினுடைய பேஸை விரிவுபடுத்துது. யார் யார் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இல்லாமல் உண்மையாகவே கட்ட வேண்டியவர்கள் வெளியில் தப்பித்து பிழைத்துக்கின்றார்கள். அவர்களை பிடிச்சி அவர்களையும் கொடுத்து, அதாவது கல்யாணம் பண்ணவருக்கு கல்யாணம் பண்ணி விட்டால் அவர்களுக்கும் வழிகள் தெரியும் தானே. இன்னொன்று நீங்கள் பேசும்போது எனக்கு சொன்னீங்க SSCL சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி. ஆமாம். இது வெட் வரி தொடர்பான புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுவதற்கான நடைமுறை என்ன? ஏன் இதை சட்டமாக்க வேணும்? இது சொன்ன 2 வகையான வெட்டன்டு யாருன்னு சொன்னால் வெட்டன்றது அது ஒரு தனி டெஃபினிஷன், வேல்யூ ஆடட், அதாவது பெறுமதி சீர். SSCL சொன்னால் சிலவர் வெட் நெட்டுக்குள் வராதவர்கள் SSCLக்கு ஒரு காலம் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இது வந்து அது எப்படி கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுங்கள். உதாரணமாக சொன்னால் நாங்கள் வெட் யார் கட்டாயம் செய்யணும் என்று சொன்னால் இறக்குமதியாளரும் ஏற்றுமதி செய்வரும் கட்டாயம் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேணும். அது அந்த காலத்திலேருந்து இருக்கிற ஒன்று இல்லை. கடைசி ஒரு 6 மாதத்துக்கு அந்த வெட் இல்லாமல் டின் நம்பர் எல்லாருக்கும் தேவை. வெட் நம்பர் இல்லாமல் ஏற்றுமதியும் செய்ய முடியும். இவ்வளவு காலம் இருந்து டெம்பரரி வெட் என்ற சிஸ்டம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வெட் கட்டாயம் இருக்கணும். ஆனால் ஒருவர் இறக்குமதியோ ஏற்றுமதி செய்யாமல் SSCL இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி வந்து வெட் கட்டாயம் இருக்கிறவர்கள் இனி SSCLக்கு வர போகிறார். ஏன்னு சொன்னால் த்ரெஷோல்ட் வந்து வெட்டுக்கும் SSCLக்கு 36 மில்லியன் தான் வரப்போகின்றது. அப்படி என்ன 36 மில்லியனுக்கு மேலே சொன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலே சேல்ஸ் வருமானம் இல்லை. சேல்ஸ். அது மாத்திரமில்லாத நாங்கள் வெட்டில் வந்து இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ணலாம், SSCL இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ரைட். அதான் அப்போ இப்போ இதுக்குள்ள வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு போக்கை கையாளுறதுக்கான ஒரு வெஹிக்கிள் நீங்கள் வாங்க வர வந்தால் அதை நீங்கள் மற்ற வரையும் செய்து விடுவார்கள். அதையும் சொல்லிட்டீங்க. இந்த வரம்பு குறைப்பினால் சிறிய மற்றும் நடுத்தர வணிகர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகின்றார்கள்? அவர்கள் எப்போது இதை பதிவு செய்ய வேண்டும்? அதாவது 1 ஜூலை இந்த மாற்றங்கள் எல்லாம் அநேகமான மாற்றங்கள் 1 ஜூலை 2026 தான் வருகின்றது. ஆகவே யார் யார் நீங்கள் அந்த 36 மில்லியனுக்கு மேலே நீங்கள் கடைசி 12 மாதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலதாக உங்களுக்கு 36 மில்லியனுக்கு மேலே இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தமது நிறுவனத்தை வெட்டில் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் பதிவு செய்து மாத்திரமல்லாது நீங்கள் அந்த வரி இலக்கத்தை எடுத்துக்கொண்டு டேக்ஸ் வெட் ஃபார்மட்டும் மாற்றி விட்டார்கள், அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ். ஆகவே இந்த 1 ஜூலையிலிருந்து இந்த மாற்றங்கள் வருகின்றது. 36 மில்லியனுக்கு மேலதிகமாக இருக்கிற அனைவரும் இந்த பதிவை ஏற்படுத்த வேண்டும். இது கட்டாயம் செய்ய வேண்டியது, அதாவது நீங்கள் ஆப்ஷனல் இல்லை, நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு சட்டம். புதிய வரி எல்லைக்குள் வரும் வணிகர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமா? நிச்சயமாக. யார் யார் இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே வருகின்றார்கள் விருப்பமோ இல்லையோ கட்டாயம் பதிவு செய்து அந்தந்த வெட்டை கட்டி அந்தந்த வரியை கட்டி அந்த ரிட்டர்னை சமர்ப்பிக்க வேண்டும். ரிட்டர்ன் சொன்னால் வெட் ரிட்டர்னாக இருக்கலாம், SSCL ரிட்டர்னாக இருக்கலாம். இந்த படிமானங்களுக்கு முதல் ஒவ்வொரு குவார்ட்டராக கொடுக்க வேண்டும். குவார்ட்டர்னு சொன்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அந்த மாதிரி 3 மாதமாக குவார்ட்டராக கொடுத்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வருடத்துக்கு ஒரு முறையை கொடுக்க வேண்டும். ஆகவே இது ஒரு 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 ஃபார்மல் வே ஆஃப் டூயிங் அ பிஸ்னஸ் என்று சொல்லுவோம். அதுக்காகத்தான் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வணிகர்களுக்கும் ஆமாம் POS இயந்திரங்களை, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மெஷின்ஸை பயன்படுத்துவது எப்போது முதல் கட்டாயமாக்கப்படுகிறது? ஆமாம், ஒன்றுக்கு மேலே என்று சொன்னால் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து முதல் ஜூலையிலேருந்து வரப்போகின்றது. கட்டாயமாக அந்த பதிவு வரம்பு வரப்போகின்றது. செய்து 3 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் 3 மாதம் எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும்? இதில் சிறிய நடுத்தரமும் மாட்டும் எல்லாரும் யார் யார் வரப்போறணுமோ அதான். இப்போ பொருளாதார மத்திய நிலையத்தில் ஆமாம் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார மத்திய நிலையத்தில் செய்கிற வியாபாரம் 1 லட்சத்துக்கு மேல் ஒரு நாளைக்கு வருது. கட்டாயம் வரும். அப்படி என்ன கட்டாயமாக POS மெஷின் தேவை என்ன அது வந்து சொன்னால் என்ன இந்த இலகுவான அந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் POS மிஷின் வந்தால் அரசாங்கத்துக்கு தரவுகள் சரியாகவும் உடனடியாகவும் கிடைக்கின்றது. அதன் மூலமாகத்தான் அரசாங்கம் தமது வருமானம், அதுதான் இந்த மெயின் மோட்டிவ். அப்போ இந்த POS எல்லாம் இப்போ சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிஸ்டத்தில் பதிவு செய்யப்பட போகுது. உண்மையாக முதல் மாதிரி இண்டிவிஜுவலாக இல்லை. முதல்ல ஒரு வருஷத்துக்கு முதல்ல வர வேண்டிய இந்த POS மிஷினை இந்த அரசாங்கம் ஓரளவு தட்டி கழிச்சு கொண்டு இனி இன்னும் செய்ய முடியாதுன்ற காரணத்தால் இது வரப்போகின்றது. மின்
இன்வாய்ஸ், அதாவது இன்வாய்சிங் முறை என்றால் என்ன, இது எவ்வாறு நேரடியாக இறை வரி திணைக்களத்துடன் இணைக்கப்பட போகிறது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அடுத்த பக்கமா, அதாவது இப்போ டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாம் இப்பொழுது நாங்கள் நடைமுறையில் இருக்கிறோம். இல்லை ஃபைலிங் என்று சொல்லுவோம். அதாவது மின்னணு முதல் நாங்கள் மேனுவலாக ஒரு வெட் ரிட்டர்னையும் எஸ்எஸ்சிஎல் ரிட்டர்னையும் நாங்கள் கையால் எழுதி கொண்டே கொடுத்து அவர்கள் சீல் போட்டுலாம் தருவார்கள். இப்போ அவ்வாறு இல்லை. நாங்கள் ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் சப்மிட் ஆன்லைன் மாத்திரம்தான் சப்மிட் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு தரவுகள் யாவும் சரி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் வெட்டில் எடுத்துக்கொண்டால் இன்புட் டெக்ஸ் என்று சொன்னேன். இன்புட் டெக்ஸ் அவுட்புட் டெக்ஸ் என்று இருக்கு. அதாவது நாங்கள் இன்புட் டெக்ஸ் என்று சொன்னால் ஒருவரிடம் வேண்டும் பொழுது நாங்கள் ஒரு நிறுவனம் ஒரு ஃப்ரிட்ஜ் வேண்டும் என்று சொன்னால் அந்த வேண்டும் பொழுது அந்த நிறுவனத்துக்கு ஃப்ரிட்ஜும் பெறும், அதுக்குரிய வெட் அமௌண்ட்டும் பெறும். அதை அவர்கள் கட்ட வேண்டிய வெட்டிலிருந்து கழித்துக் கொள்ளலாம். இன்புட் டெக்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய இன்வாய்ஸ்கள் எல்லாம் சரியாக தரவிறக்கம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவருடைய இன்புட் டேக்ஸ் அடுத்தவருடைய அவுட்புட் டேக்ஸாக இருக்கப்படுறது. ஆகவே நீங்கள் சொன்ன பாஸ் மிஷின் வந்த பிறகு ஆன்லைன் ரியல் டைம் மெக்கானிசம் பெறப்போகுது. ஆகவே ஒருவருடைய கொள்முதல் மற்றவருடைய விற்பனையாக வரப்போகிறது. ஆக 1-to-1 மேட்ச் வரப்போகுது. ஆகவே தவறு செய்வர்கள் இலவாகி ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உடனடியாக யார் இவ்வளவு காலம் என்று சொன்னால் செய்ய மிகவும் மிகவும் முடியாது. பர்மிஷன் வந்தவரை முடியாது என்று தான் நினைக்கிறேன். என்று சொல்ல 1-to-1 மேட்சிங் வரப்போகுது. அந்த வகையில் அந்த இன்புட் டேக்ஸ் கிளைம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் ஒரு இன்புட் டேக்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேண்டிய நிறுவனம் அவுட்புட்டை காட்டாமல் விடுத்து நாங்கள் இன்புட் டேக்ஸ் ரிஜெக்ட் ஆகும். வெளிநாட்டு டிஜிட்டல் சேவை வழங்குனர்கள் இணையதள சேவைகள் குறிப்பாக இலங்கையில் வரி செலுத்த வேண்டிய புதிய நடைமுறைகள் என்னன்னு கேட்டப்பட்டிருக்கு. ஆமாம், டிஜிட்டல் சர்வீஸுக்கு வெட் பெற போகின்றது. அதுவும் 1 ஜூலைலேருந்து தான் வருகின்றது. அது உண்மையாகவே நான் நினைக்கிறேன் தற்பொழுது இலங்கையில் டிஜிட்டல் சர்வீஸ் செய்கின்ற உள்ளூர் நிறுவனங்கள் நாங்கள் 18% வெட்டை கட்டி கொண்டு தான் வருகின்றோம். ஆகவே இந்த சமநிலையை பேணுவதற்காகத்தான் வெளிநாட்டிலிருந்து உதாரணமாக நாங்கள் இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம் அல்லது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம் போன்ற சர்வீஸை நாங்கள் பெறுகின்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி கொண்டு வருவோம். அவர்களுடைய சர்வீஸுக்கும் இனி வெட்டை அவர்களும் கட்ட வேண்டும். ஆகவே அவர்கள் எவ்வாறு அந்த வெட்டை எமது கஸ்டமர்ஸுக்கு தான் திருப்ப போகிறார்கள். ஆகவே அந்தந்த சேவை கட்டணங்கள் 18% உயரத்தான் போகின்றது. ஆகவே டிஜிட்டல் சர்வீஸில் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பெறப்படுகின்ற டிஜிட்டல் சர்வீஸுக்கும் நாங்கள் இனி வெட் கட்டத்தான் வேணும். அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், அதாவது நம்ம கூகுளாக இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம் போன்ற பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்கள் தமது நிறுவனங்களை இலங்கை இறைவரி திணைக்களத்தில் வெட்டில் கட்டாயமாக பதிய வேண்டும். அவர்கள் பதிவதன் மூலமாகத்தான் நாங்கள் டாக்ஸ் இன்வாய்ஸை பெறலாம். அதுல இருந்து தப்பு இல்லாது சார். ஏனெண்டா இப்போ நானும் நீங்களும் இதை நெட்ஃப்ளிக்ஸையோ அமேசான் பிரைமே போட்டால் நாங்கள் பே பண்ணுறது இப்போ காட்டல தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நான் நினைக்கிறேன் அப்டேட் பண்ணி தான் அது இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லில் நாங்கள் வெட்டு மெடத்தான் போகுது. நாங்கள் வெட் கிளைம் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வெட் நம்பரை கொடுத்தால் அவர்கள் நமக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் தருவார்கள். ஆகவே அதை நாங்கள் கிளைம் பண்ணலாம். இல்லை நாங்கள் எண்ட் யூசர் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நமது காஸ்ட் தான் கூட போகும். அடுத்தது நிதி சேவைகள் மீதான வெட் வரி 11% 20.5% அதிகரிக்கப்படுவதன் பின்னணியில் உள்ள காரணம் என்ன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதாவது ஃபைனான்சியல் செக்டர்ஸுக்கு, ஃபைனான்சியல் சர்வீஸுக்கு வெட் வரப்போகுது என்று உண்மையாக 11 இல்லை. உண்மையாக தற்பொழுது அவர்கள் பே பண்ற 15% வெட்டும் 2.5 எஸ்எஸ்சியிலும். ஆகவே அவர்கள் எவ்வளவு பே பண்றார்கள்? 15, 2.5, 17.5. உண்மையாகவே நாங்கள் எவ்வளவு வெட் கட்டுகின்றோம் என்று சொன்னால் 18 வெட்டும், எஸ்எஸ்சியில் எவ்வளவு 2.5, 20. இவ்வளவு காலம் அவர்கள் எவ்வளவு பே பண்ணி கொண்டு வருகின்றனர்? உண்மையாகவே இவ்வளவு காலமும் வங்கியும் நிதி நிறுவனங்களும் குறைந்த வீதமான டேக்ஸை தான் கட்டிக்கொண்டு வருகின்றார்கள். அப்ப அதனை அரசாங்கம் மிகவும் நுணுக்கம், அந்த பாலிசி மேக்கர்ஸ் மிகவும் நுணுக்கமாக ஸ்டடி பண்ணி அலசி ஆராய்ந்து இதை ரெண்டையும் ஒன்றாக செய்து 20.5, ஏனென்றால் நாங்கள் சர்வீஸ் செக்டர்ஸ் சொன்னால் 2.5 எஸ்எஸ்சிஎல், அதே மாதிரி வெட் 18, 20.5. ஆகவே எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தும் முகமாக இது 20.5 செய்ததால் இந்த சோஷியல் மீடியா என்ன செய்துவிட்டார்கள், அவர்களுக்கு தேவை ஒரு ஹாட் டாபிக். இதை வெட் 15 15 20.5 கூடுகின்றதாம் என்று சொல்லி ஒரு கடைசி லாஸ்ட் வீக் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் டாக் ஆஃப் பேசுபொருளாக இருந்தது. ஆகவே நாங்கள் உண்மையாகவே மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உண்மையாக இல்லை, இவ்வளவு காலமும் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் குறைந்த வீத வரியைத்தான் கட்டியிருக்கின்றால் உண்மையாகவே நாங்கள் மற்றவர்கள் குறிப்பாக மத்திய வங்கி முடியான
கடமைகள் என்று நாங்கள் சின்ன வயசுல படிச்சிருப்போம் வணிக கேள்வி. அதில் ஒன்று இந்த வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்துதல். வணிக நிறுவனங்களுடைய வினைத்திறனை நடைமுறைப்படுத்துதல். இது போன்ற ஸ்ட்ரீம்லைன் ப்ரோசஸ் அதுதான் கட்டுப்பாடு. மத்திய வங்கியின் மூல செயற்பாடு அதுதான், வங்கிகளின் வங்கி. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இப்படி கூட்டினா இது கடைசி என் யூசர்ஸுக்கு போகாதா? இப்போ லீசிங் எடுக்கிற ஆக்களுக்கோ அல்லது கடன் அட்டைக்கு திருப்பி வழங்குற ஆக்களுக்கோ இதை தள்ள மாட்டேனமா வணிக நிறுவனங்கள்? சிறந்த கேள்வி. நீங்கள் சாதாரணமாக ஒரு மேனுஃபேக்சரிங்கோ இம்போர்ட்டர்ஸோ அல்லது சர்வீஸ் எங்களை மாதிரி சர்வீஸ் செய்கிறார்கள், நாங்கள் அது மாதிரி செய்த என் யூசர்ஸுக்கு போட்டுடலாம். ஆனால் நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் தமது இந்த டெக்ஸை எப்போ பார்த்தாலும் புஷ் பண்ணி தான் வருது. இந்த வெட்டை மக்களுக்கு வாடிக்கையாளருக்கு சார்ஜ் பண்ண முடியாது. அதுதான் இந்த வெட். இந்த வங்கிகளுக்கு நிதி நிறுவனத்துக்கு இருக்கிற வெட்டுக்குரிய டெஃபினிஷனே அவர்கள் வெட்டன் எடுக்க மாட்டார்கள், ஃபைனான்சியல் சர்வீஸ் டெக்ஸ் என்று தான் வரப்போகின்றது. ஆகவே இந்த 20.5 வெட் வந்து அவர்கள் தமது கையால் தான் பே பண்ண போகின்றார்கள். ஆகவே இந்த 20.5 வங்கிகள் தமது கையால் தான் தமது ப்ராஃபிட்டின் மூலமாகத்தான் பே பண்ண போகின்றார்கள். ஆகவே மக்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் நேரடியாக நாங்கள் பார்த்துருப்போம், எந்த ஒரு சர்வீஸுக்கும் நாங்கள் வங்கியிடம் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வராது. அப்போ இப்படியான செயற்பாடுகளை இப்போ நாங்கள் நிதி நிறுவனங்கள் சொல்லும் போதும் கூட, ஆமாம், இப்போ இலங்கை போன்ற நாடுகளிலே இன்ஃபார்மல் நிதி நிறுவனங்கள் அதிகம். ஆமாம். ஏனெண்டா குறிப்பாக இந்த என்ன போடுவாங்க, சீட்டு பிடிக்கிறது சாதாரணமாக லோன் போடுறதை விட இலங்கையில் கூட சராசரியாக நாங்கள் கேட்குறது. ஆனால் அது எவ்வளோ எல்லாரும் போட்டிருப்போம், ஒன்றும் செய்யலாது. அப்போ இப்போ இதை மாதிரி இப்போ இன்ஃபார்மல் நிறுவனங்கள் பல இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரைக்கும் அவலத்தையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. இப்போ நிதி நிறுவனத்துலேயும் ஒரு முதல்நிலை நிறுவனங்கள், அதே நேரத்தில் சாதாரண நிறுவனங்கள், கடைநிலை லீச் மார்க்கெட்ஸும் இருக்குது. அப்போ இந்த லீச் மார்க்கெட் எப்போ வந்து டார்கெட் வந்து என் யூசர்ஸ். இதை மத்திய வங்கி மானிட்டர் பண்ணுறதுக்கு மக்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதை தெரியப்படுத்துறதுக்கு. நிச்சயமாக இனி அது ஒன்று அதுவும் இருக்குது. மத்திய வங்கியும் செய்தால் நாங்கள் இவ்வாறு நேர்காணல் மூலமாக மக்களை தெளிவுபடுத்துவதன் மூலமாக மக்களும் சொல்ல முடியும், நீங்கள் இந்த வெட்டை நிதி நிறுவனங்களுக்குரிய இந்த வெட் அதிகரிப்பை டேக்ஸ் அதிகரிப்பை போட முடியாது. போட்ட என்ன சொன்னால் அது ஒன்று போட முடியாது சட்டம். மற்றும் மத்திய வங்கி மூன்றாவது வந்து கம்பெட்டிவ். நாங்கள் இப்பொழுது வந்து நாங்கள் ஒரு வங்கி கூடுதலாக இருந்தால் மற்ற வங்கிக்கு போய் அந்த லீசிங் ஃபெசிலிட்டியோ அல்லது கடன் அட்டையோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மத்திய வங்கியின் செயற்பாடு கடந்த காலத்தை நோக்கும் பொழுது மத்திய வங்கி சிறம்படத்தான் செயற்படுகின்றது. ஆகவே மத்திய வங்கியினுடைய செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்க வகையில் இருப்பதனால் மக்கள் பெரிதாக பாதிப்படைய மாட்டார்கள். ஆனால் நான் கவலைப்படுகின்ற அதொன்று சொல்லுகின்றேன். நாங்கள் சொன்னேன், இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் பிரசிடென்ட் சொல்லியிருந்தார், அந்த ரம்புக்கணையிலிருந்து அந்த மேம்பாலத்தை உருவாக்குவதற்கு 120 பில்லியன் தேவை என்று. கடந்த 3 வருஷமும் இந்த நான் ஸ்டடி பண்ணதில் கடந்த 3 வருஷமும் இந்த அரசாங்கத்தில் அவர்கள் 17.5 பே பண்ணி கொண்டிருக்கல, நாங்கள் 20.5 பே பண்ணி கொண்டிருக்கல. இந்த 3.5 வீதம் வந்து கிட்டத்தட்ட 60 பில்லியன் அரசாங்கத்துக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்போ அதை சரியாக செய்திருந்தா இதன் அரவாசின்னு குறைநிரப்பு செய்திருக்கலாம். நிச்சயமாகவே அரசாங்கம் மிகவும் நுணுக்கம், நாங்கள் நிற்க முடியாது. அவர்கள் மிகவும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர்களுடைய சட்ட திருத்தங்கள் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் ஓட்டைகளை அடைத்து கொண்டு வருகின்றார்கள். எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டியதுதான். இப்போ சர்மா அவர்களே, இந்த SSCL நான் நினைக்கிறேன் சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு அறவீட்டு தொகை கிளைமிங் சோஷியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லீவி, ரைட். அப்போ வாகன இறக்குமதியில் இப்போ சோஷியல் கிளைமிங்கும் போது வாகன இறக்குமதியில் இது பெரிய பாதிப்பை கொண்டு வராதா, விலையேற்றத்தை கொண்டு வராதா? உதாரணமாக நல்ல ஒரு 2 வாகன இறக்குமதியாளர்கள் வந்து ஒரு சின்ன மார்ஜின்லாம் அவர்கள் வியாபாரத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் 300% 400% டியூட்டி கட்டி கொண்டு தான் ஒரு வாகனம் வருது. இப்போ வாகனத்தின் விலை உதாரணம் சொன்னாங்க 2 கோடி என்று சொன்னால், அந்த வாகனத்தை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் பொழுது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் ப்ராஃபிட் வருது. அதுக்கு நாங்கள் விற்பனைக்கு SSCL கட்டவழி கேட்டால் கிட்டத்தட்ட 9 லட்சம் வருது. ப்ராஃபிட் 3 லட்சமாக இருக்கும் பொழுது SSCL 9 லட்சம் கட்ட முடியாது. அந்த ப்ராக்டிக்கல் இதை நாங்கள் திருப்பி அரசாங்கத்துக்கு சொன்னதன் காரணமாக நாங்கள் மாத்திரமல்ல ஒரு லொபியை உருவாக்கி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் மூலமாக சொல்வதன் வாயிலாக இனி இந்த வாகன இறக்குமதியாளர்கள் SSCL வரியை கட்ட தேவையில்லை. இது உண்மையாக அவர்கள் பெருமூச்சை விட முடியும். இனி அவர்களுடைய இந்த SSCL வந்து இறக்குமதி செய்யும் பொழுதே கஸ்டெக்ஸ் என்று சொல்லுவோம். இறக்குமதி நாங்கள் செய்யும் பொழுது டெக்ளரேஷன் அந்த டெக்ஸில் உள்வாங்கப்பட போகின்றது. அவர்கள் வந்து இனி இறக்குமதி செய்ய மேலதிகமாக கட்ட தேவையில்லை. நல்ல ஒரு செய்தியாக இருக்குது. இந்த கேபிட்டல் கெய்னிங் டேக்ஸ் ஒன்று இருக்கு. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மூலதன ஆதாய வரி 10% 15% அதிகரிக்கப்படுவது எந்தெந்த சொத்துகளுக்கு பொருந்தும்?
அதான் கேபிட்டல் கெயின் வந்து சொன்னால் அந்த 2 வகையான ஒன்று ஒரு தனி நபர் வைத்திருக்கிற சொத்தும் இருக்கலாம், கம்பெனி பிரைவேட் லிமிட்டடோ அல்லது பப்ளிக் கோட்ட கம்பெனி நிறுவனங்கள் 2 வகை இருக்குது. அதாவது அசையா சொத்துக்களை விற்கும் பொழுது வருகின்ற லாபத்துக்கு கட்டுறது தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். உதாரணமாக ஒரு தனிநபர் எடுத்துக்கொண்டால், என்னோட வீடு இருக்கு, நான் வாங்கும்போது 25 வேண்டி இருக்கிறேன், இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு நான் இதை விற்கிறேன் 1,50,00,000 வர்ற கெயினுக்கு நீங்கள் 10% கட்டணும். அது இப்போ முன்மொழியப்பட்டுள்ளது 15%. இன்னும் அந்த டேட் பாயிண்ட் வேற இல்லை. அதே நேரத்தில் சில நேரம் அந்த மொத்த தொகையின் அளவுக்கு ஏற்ற வகையிலையும் கணிப்பீடு இருக்கலாம். இல்லை, நீங்கள் அந்த கெயினுக்கு தான் வரப்போ. உதாரணமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க, நீங்கள் வேண்டது 1 கோடி என்று சொன்னால் லாபம் 1 கோடி, இந்த 1 கோடிக்கு 10%. அதை கட்டாங்க. ஆனால் கட்டுங்க. அந்த கெயினை எவ்வாறு குறைக்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் செய்திருந்தால். இப்போ நான் கேட்குறேன், இப்போ அதே விஷயம் 50,000 தான் எனக்கு வருதுன்னா அதுக்கும் இருக்கா? ஆமாம், வர்ற கெயினுக்கு எவ்வளோ வேண்டாலும் 10% கட்டணும். ஆனால் சில நேரத்தில் கட்ட தேவை. நீங்கள் ஒரே வீடாக இருந்தால் 3 வருஷம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களை ஓட்டிங்கும் அதில் இருந்து கொண்டிருந்தால் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. 2வது வீட்டுக்கு தான் அதாவது ஒரு வீட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2வது பெருமூச்சு. 1வது வாகன பெருமூச்சு, 2வது பெருமூச்சு. இந்த நல்ல நிகழ்ச்சி சரியாக பார்த்து கொண்டார்கள் தான் புரியும். அதை தொடர்ந்து இப்போ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்றது இந்த வீடு விற்கிறது மட்டும் இல்லை. ஆமாம், நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கிறீங்க, ஆமாம், நான் அதில் உங்கள்கிட்ட பங்கு வேண்டி இருக்கிறேன், இப்போ அந்த ஷேரை வந்து நான் பெரிய விலைக்கு விற்கிறேன், அப்போ அதுவும் ஒரு கேபிட்டல் கெயின் தானே. ஆனால் இது அப்ளை ஆகுமா? ஏனெண்டா நாட்டினுடைய பொருளாதாரத்தை விரைவாக உயர்த்துவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் பங்கு சந்தையை பார்க்குறோம். ஆமாம், ஏனெண்டா அது ஒரு விர்ச்சுவல் அடிஷன். நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பங்குச்சந்தை கூடினால் நாடு நல்லா இருக்குது. அப்போ இப்படி இது அதுக்கு அப்ளை பண்ணினா அது சாத்தியமா இருக்கும்? அப்ளை பண்ணுவாங்களா? ஆனால் இன்று வரையும் பங்குச்சந்தை மூலமாக பங்குச்சந்தையில் 2 வகையான லாபம் பெறப்போகுது. ஒன்று வந்து டிவிடெண்ட் மூலமாக ஒரு பங்கை வைத்திருந்தால் ஏன் நாம் பங்கை வேண்டும் என்று சொன்னால் பங்கு லாபம் பெறுகின்றது, கேபிட்டல் கெயின் வருது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேபிட்டல் கெயினுக்கு இல்லை, அந்த கேபிட்டல் கெயின் வந்து எக்ஸம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். அதைத்தான் நாங்கள் எல்லோருக்கும் டேக்ஸ் பிளான் பண்ணும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஷேர்ஸை நல்ல, அதாவது ப்ளூ சிப் கம்பெனி என்று சொல்லுவோம், அந்த பாதுகாப்பான பங்கு நிறுவனங்களுடைய கம்பெனி வேண்டுவதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஷேர் 50 ரூபாய்க்கு வேண்டி 200 ரூபாய்க்கு விற்றால் வருகின்ற லாபத்தை சொல்லுவோம் கேபிட்டல் கெயின் என்று. அந்த லாபத்துக்கு டேக்ஸே இல்லை. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக யாரால் கேட்டுக்கொண்டிருக்கிறோ, நீங்கள் உங்களுடைய சேமிப்பை 3ஆக பிரித்து வங்கியில் வைக்கலாம், நிலையான வைப்புகளாக. மற்றபடி நீங்கள் நிலப்புலன்களை வேண்டாம், ஷேர்ஸை கட்டாயம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் பங்கு லாபம் என்று சொன்னேன், பங்கு லாபத்துக்கு மேக்சிமம் டேக்ஸ் 15%. இந்த பங்கு லாப டேக்ஸ் தான் ஆக குறைந்தது, 15%. அது மிக நன்று, கட்டாயம். இப்போ எல்லாரும் கேட்கலாம், நான் சொத்தை வேண்டுனா பிடிக்கிறீங்க, இதை வேண்டா பிடிக்கிறீங்கன்று. அப்போ அதுக்கு நாங்கள் கட்டாயமாக இதில் பதில் சொல்ல இதையும் சொல்லி விட்டுருவோம். எந்த ஒரு நாட்டின் இயந்திரம் இயக்கம் என்பது வந்து தொழில் முயற்சியாண்மை மூலமாக செயற்படுத்தும் போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் விருத்தி அடைந்து கொண்டு செல்லும். இருக்கிற காசு லாபம் வந்து அதை ஒரு பிஸ்னஸுக்கு போகிறது, அந்த பிஸ்னஸ் திருப்பி இன்னும் லாபத்தை பெற்று இன்னொன்று கொடுக்கும். வேலைவாய்ப்புகள் கூடும், வினைத்திறன் கூடும், இலங்கைக்கான பொருளாதார ஏற்றுமதிகள் கூடும், உற்பத்திகள் கூடும். ஆகவே இறக்குமதிகள் கூடுவதனாக நல்ல ஒரு சமூகத்தை செயற்படுத்தலாம். இதெல்லாம் இந்த பங்குகளை எப்போதும் இந்த வேர்ச்சுவல் செட்டப்பில் கொண்டு வந்து இந்த பங்குகள் மூலமாக நிறுவனத்தை விஸ்தரிப்பதன் மூலமாகத்தான் நடக்குது. அத்துடன் இந்த பங்களை ஏன் வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக இருந்துட்டு பங்களை வேண்டுவதன் மூலமாக அந்த பங்குச்சந்தை நிபுணர் சொல்லியிருக்கிறார், ஈவன் இஃப் யாஸ் படுக்கும் பொழுதும் உங்களுடைய மூலதனம் உழைக்க வேண்டும் என்று. ஆகவே நல்ல நிறுவனங்கள் நாங்கள் பங்குகளை வேண்டினால் அந்த நிறுவனங்கள் நாள் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றது. நாங்கள் 20 வயசுலோ 30 வயசுல 40 வயசுல வேண்டாம், நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வரும்பொழுது பாரிய ஒரு சேமிப்பாக வருகிறது. ஆகவே நாம் நமது பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்க தேவையில்லை. நாம் நமது முதுமை காலத்தை மிகவும் மேன்மை தங்கிய முதுமை காலமாக வாழலாம். பெரிய ஒரு பணத்தை நாம் பெருக்க முடியும். அந்த பணம் கூட உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. ஆகவே அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் எங்கெல்லாம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கின்றதோ அதே நேரம் இந்த நேர்காணல் மூலம் இதையும் சொல்லிவிடுறேன், நீங்கள் சோலார் பேனல் இருந்தால் முடியும் என்று சொன்னால் 6 லட்சம் வரையும் உங்களுக்கு அதுக்கும் பெனிஃபிட் இருக்குது. சோலார் பேனலும் கூட போடலாம்.
ஒரு நிறுவனம். ஏன்னா இலங்கையினுடைய வெப்பம் இப்ப நாங்க பார்த்திருப்போம் வெப்பத்தை வைத்து மின் செயற்பாடுகளை அதிகரிப்பது. 2 பெனிஃபிட் இருக்கு. அரசாங்கத்தை வந்து அதாவது எண்ணெய் இறக்குமதியையும் குறைக்கலாம். அதே நேரம் போன கிழமை தான் 18% எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கூடியிருக்குது. ஆகவே அதை ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வாறு நாங்கள் குறைக்கலாம் என்றால் அட்லீஸ்ட் நாங்கள் நம்மால் முடிந்த அளவு சோலார் பேனலை பொறுத்து அதன் மூலமாக நாம் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணி நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, எமது தேவைகளை நாமே பயன்படுத்திவிட்டால் நாங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டி செலவை குறைப்பதற்காக சிறந்த சிக்கனம் தான் சிறந்த முதலீடு என்று சொல்லுவோம். ஆயுள் காப்பீட்டு தொகைகள் மற்றும் முதிர்வு தொகைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது குறித்து உங்களோட விஷயம் என்ன? அதை ஏன் கொடுக்குது? ஆமாம், ஏன்னு சொன்னால் ஒருவருடைய ஒரு வாழ்க்கையானது நிச்சயமற்ற தன்மை, எந்த நேரத்தில் நோய் வந்துடுமாக அந்த இன்சூரன்ஸை எல்லோரும் எடுக்கின்றோம். அவ்வாறு இன்சூரன்ஸை எடுக்கும் பொழுது ஒரு பெனிஃபிட் இல்லை என்று சொன்னால் யாரும் இன்சூரன்ஸ் செய்ய மாட்டோம். ஆகவே சில பாலிசிகளுக்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளார்கள். நீங்கள் 3 வருஷம் 5 வருஷ ஆயில் இன்வெஸ்ட் போட்டு அதன் மூலமாக ஒரு கேபிட்டல் உதவிங்களும் ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா கூடுதலாக வந்தால் அந்த வருமானத்துக்கு வரி இல்லை என்று முன்மொழியப்பட்டுள்ளது. ஆகவே அதுவும் ஒரு சரியான தரவு தான். ஆகவே நீங்கள் ஆயுள் காப்புறுதி செய்ய முடியும் இருந்தால் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸையும் செய்து அதான் இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கக்கூடாது, லைஃப் இன்சூரன்ஸும் மிக்ஸ்டாக இருக்க வேண்டும். அதான் இதில் ஒரு முக்கியமான பங்கு. வரி செலுத்துவோர் சமர்ப்பிக்க வேண்டிய மதிப்பிடப்பட்ட வரி அறிக்கை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் டாக்ஸ் SCT என்று சொல்லுவேன். செட் ரிட்டர்ன் என்று சொல்லுவோம். இந்த படிமத்தில் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் என்ன? ஆமாம், செட் ரிட்டர்ன் அதையும் சொல்லிவிடும். செட் ரிட்டர்ன் இவ்வளவு காலமும் நடைமுறையில் இருந்தது, இப்பொழுது அதை நீக்கியுள்ளார்கள். செட் என்று சொன்னால் செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது நாங்கள் அரசாங்கம் வந்து ஒரு தமது கொள்கைகளை பிரகடனப்படும்போது தமக்கு செலவுகள் செய்ய வேண்டும். அரசாங்கத்துடைய ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் போன்ற செலவுகள் இருக்குது. அது எவ்வாறு செய்ய முடியும்னா மக்களுடைய வரி பணத்தின் மூலமாக. வரியை அரசாங்கம் இப்பொழுது கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் என்றால் போன வருஷத்தினுடைய வரியை வைத்துக்கொண்டு, போன வருஷம் வைங்களும் ஒரு லட்சம் ரூபாய் வரியை கட்டியிருந்தால் இந்த வருஷம் அதை 4ஆக பிரித்து ஒவ்வொரு குவார்ட்டரும் 25,000 படி கட்டணும். அதைத்தான் செல்ஃப் செட்ன்றது. மாதம், அதாவது குவார்ட்டர்லி பேசிஸ் கட்டுறது. இவ்வளவு காலமும் கட்டாயமாக இருந்தது. இப்பொழுது அது கட்டாயமாக இந்த செட் ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்களாகவே முன் வந்து எமது வரியை நாங்களாகவே கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டரும் கட்ட சொல்லுவார்கள். ஆக இப்பொழுது சட்டம் இல்லை, ஆனால் ஆப்ஷனாக இருக்கின்றது. கட்டாயம் போன வருஷம் நாங்கள் எவ்வளவு டேக்ஸ் கட்டினோமோ, அதாவது நேரடி, அதாவது இன்கம் டேக்ஸ் எவ்வளவு கட்டினோமோ அதில் 4 பகுதியை கட்டாயம் கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டாத விடுத்து அதுக்குரிய காரணத்தை கூற வேண்டும். உதாரணமாக நாங்கள் 25,000 ரூபா 1 லட்சம் கட்டிவிட்டு 25,000 ரூபா கட்ட வேண்டும் ஒவ்வொரு குவார்ட்டரும். அவ்வாறு கட்ட இல்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லது லாஸ் வந்து விட்டது அல்லது நாங்கள் வியாபாரம் செய்யவில்லை போன்ற காரணங்கள் இருந்தால் கட்ட தேவையில்லை. இல்லாத விடத்து நாம் குவார்ட்டர்லி பேசிஸ் கட்டணும். அந்த செட் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய என்ற கடப்பாடு இல்லை, ஆப்ஷனாக இருக்கின்றது. அடுத்து வங்கிகள் தடுத்து வைக்கப்பட்ட வரி வித்ஹோல்டிங் டாக்ஸ். இது பெருமையா எல்லாருக்கும் இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஏனெண்டா இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல வைக்கிறார்களுக்கு கொஞ்சம் தலையடியா இருக்கு. அப்படி என்ற சான்றிதழை வழங்கும் போது கட்டணம் வசூலிக்க முடியுமா? இல்லை, அரசாங்கம் தெளிவாக முன்மொழியப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் அதாவது நிலையான வைப்பாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், எந்தெந்த வட்டி வருமானத்துக்கு வித்ஹோல்டிங் டாக்ஸ் வருகின்றதோ அது வட்டி வருமானத்துக்கு வங்கியானது 10% வித்ஹோல்டிங் டாக்ஸை தடுத்து வைக்கும். அந்த தடுத்து வைக்கிறதுக்குரிய அத்தாட்சியாகத்தான் இந்த வித்ஹோல்டிங் டாக்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி வித்ஹோல்டிங் டாக்ஸ் சர்டிஃபிகேட்டை அதை அது வங்கிகள் நிதி நிறுவனங்கள் சேவை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும். அது வந்து யாராவது நீங்கள் கட்டணம் இருந்தால் நீங்கள் உடனடியாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலாம். நிச்சயமாக அவ்வகையான கட்டணங்கள் அறவிட முடியாது என்று அரசாங்கம், வங்கி அறவிட முடியாது. இது நாங்கள் 2 வகையாக தெளிவுபடுத்தணும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் வேறொரு வருமானம் இல்லை என்று சொன்ன, உதாரணமாக டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம், அவர்களை பென்ஷனியர்ஸ் எடுத்துக்கலாம். அவர்கள் வட்டி வருமானத்தில் மாத்திரம்தான் இருந்து அவர்களுடைய வருமானம் வந்து இப்பொழுது டேக்ஸ் த்ரெஷ்ஹோல்டு வந்து சொல்லுது, அதாவது டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் இருக்குது. 1,50,000 வரையும் அவர்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு 18 லட்சம் வரையும் அவர்கள் வரி கட்ட தேவையில்லை. அவர்கள் டெக்ளரேஷன், செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுத்தால் அந்த 10% கூட வங்கி கழிக்க முடியாது. ஆக அதையும் அவருக்கு தெரிந்திருக்க. செல்ஃப் டெக்ளரேஷன் என்று சொன்னா நாங்க இதை நம்பித்தான் இருக்கிறோம், எங்களுக்கு இது மட்டும்தான் மூலம் என்பதனை தெரியப்படுத்தினால் அந்த வங்கி அந்த வித்ஹோல்டிங் டாக்ஸை குறைக்காது. எவ்வளோ விஷயம் போகுது. இப்போ இனிமேல் இப்போ உங்கள்கிட்ட யாராவது அட்வைஸ் பண்ண வருவீனமா, நீங்கள் என்ன கோயிக்க கூடாது. இல்லை, இதன் மூலமாக நுணுக்கமானவர்கள் தரவுகளை பெற வருவீனம். இறவரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளுக்கான வட்டி மற்றும் அபராதங்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான
புதிய அறிவித்தல்கள் என்ன? ஆமாம், அரசாங்கம் வந்து ஒரு புதிய முன்மொழிவு உள்ளது. என்ன சொன்னால், அந்த வரி கட்டாதவர்கள் வந்து நாங்கள் பார்த்திருப்போம், பல இயற்கை அனர்த்தங்கள் வந்துவிட்டது. பாரிய பொருளாதார சிக்கல், தித்வா புயல், மற்றும்படி எமது ரூபாவின் பெறுமதி இறக்கும்போது பாரிய எம்மை விட வெளி சக்திகள் மூலமாக நாம் பாதிப்படைந்துள்ளோம். ஆகவே நாங்கள் உண்மையாகவே கட்ட முடியாத நிலைமைக்கு உள்ளாகினோம். ஆகவே அதை உணர்ந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு, ஓகே நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டுங்கள். அதுக்குரிய பெனல்ட்டியையும் இன்ட்ரெஸ்டையும் நாங்கள் கட்டியதுக்கு, அதாவது எவ்வாறு நீங்கள் கட்டுகின்றீர்களோ அதற்கேற்ற முறையில் தாங்கள் தள்ளுபடி செய்கின்றோம். உண்மையாக வரவேற்கத்தக்கது. அதாவது ஒரு நிலையில் நாங்கள் அனைவருமே டேக்ஸை கட்டிவிட்டால், இல்லாட்டி நாங்கள் இந்த வங்கிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வட்டிக்கு வட்டி கட்டுவோம் என்று சொல்லுவோம், அதிகமாக போய்கொண்டே இருக்கு. ஆகவே அரசாங்கம் சொன்னால் நாங்கள் டேக்ஸை கட்டுங்கள், நாங்கள் நிச்சயமாக கட்டின பிறகு நீங்கள் ஒரு அப்பீல் ஒன்று கொடுங்கள், அந்த அந்த பெனல்ட்டியையும் இன்ட்ரெஸ்டையும் தள்ளுபடி செய்வதாக. ஆக இந்த நேர்கள் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் உடனடியாக உங்களுடைய கட்ட வேண்டிய வரிகளை கட்டினால் நிச்சயமாக உடனடியாக போய் ஒரு லெட்டரை அப்பீலை கொடுத்தால் அந்த பெனல்ட்டியும் இல்லாமல் போகும், இன்ட்ரெஸ்டும் இல்லாமல். இவ்வளவு தூரம் இந்த அறிவித்தல்களை தந்தவர் யார் என்று நீங்கள் கேட்கலாம். ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா, பட்டய கணக்காளர் மற்றும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர். பேசும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுக்கு மேலே என்ன, நீங்கள் அவரிடம் போய் பல விடயங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் நிச்சயம் விளம்பரமும் கொடுத்துட்டு நான் அது உங்கள் வாயால் வந்தால் அந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை, மிக நாங்கள் இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டுட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு நிறைந்து தெரியப்படுத்தினால் அதன் மூலமாக தான் இந்த நிகழ்ச்சியும் பிரபலமடையும், அவர்கள் அடைவார்கள். அந்த பலன் அடைந்தாலும் எங்களுக்கு உண்மையாகவே திருப்தி தான். கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் தந்திருக்கிற விளக்கமாக வருகை தந்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.